வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துனுக்கிற சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து க்ரீப் பார்த்தோம். ஓகேவா? அதோட க்ரீப்னா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணோம். ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி பார்த்தது உடனே கம்பல்சரியாக வந்து மார்க்கர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் இதுவாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் பார்க்கும்போது க்ரீப் மெக்கானிசம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ரீப் மெக்கானிசம் இஸ் நத்திங் பட் அதுனா ஒன்றும் கிடையாது, இந்த க்ரீப் மாதிரி தான் அதுவும். ஸோ க்ரீப் மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தோன்னா வந்து க்ரீப் மெக்கானிசம் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டெம்பரேச்சர் அட் த டூ இம்பார்ட்டண்ட் வேரியபிள்ஸ். க்ரீப் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட் வேரியபிள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வெர்டிக்கலாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ஹாரிசாண்டலாக வரும். ஓகேவா? அதோட கிராஃபில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேரியபிள்ஸ் which only affect the creep rate but absolute mechanism operate. These mechanisms are operated in creep. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 things இருக்குது. ஒன்று வந்து dislocation related, diffusion controlled, grain boundary sliding. இந்த 3 things. ஓகேவா? ஸோ டிஸ்லொகேஷன் ரிலேட்டட், டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு, கிரெயின் பவுண்ட்ரி ஸ்லைடிங். ஓகேவா? இது 3 தான். ஓகேவா? இதை வந்து அது ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அந்த இதை 3ஆக பிரியுது. ஓகேவா? க்ரீப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன் ரிலேட்டட், டிஃப்யூஷன், அப்புறம் வந்து கிரெயின் பவுண்ட்ரி ஸ்லைடிங். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேஷன் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லொகேஷன் கிளைம்பு, டிஸ்லொகேஷன் ஸ்லைடு. ஓகேவா? ரெண்டுமே டிஸ்லொகேஷனில் வந்துச்சு. அப்புறம் டிஃப்யூஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கோபல் க்ரீப், தட் இஸ் கிரெயின் பவுண்டரி டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு. இது வந்து லேட்டஸ்ட் டிஃப்யூஷன் கண்ட்ரோல்டு. ஓகேவா? கிரெயின் இது லேட்டஸ்ட் டைப்பில் வரும். ஓகேவா? மூணாவது அஸ்யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்ப்ளிட் அப் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீப்போட ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அப் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லொகேஷன் ரிலேட்டட். ஸோ அது டிஸ்லொகேஷன் ரிலேட்டட்னா டிஸ்லொகேஷன் மோஷன்ஸ் ஆர் மோர் ப்ரிவென்ட் அட் லோவர் டெம்பரேச்சர் அண்ட் ஹையர் ஸ்ட்ரெஸஸ். டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது ஹையர் ஸ்ட்ரெஸஸாக இருக்கிறதா வந்து டிஸ்லொகேஷன் மோஷன். ஓகேவா? அது ரிலேட்டட் பார்க்குறது. ஓகேவா? ஸோ என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்து த மோர் ப்ரிவென்ட் எட் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹையர் stress. ஓகேவா? The dislocation creep is the resultant of the dislocation in combination with vacancies and thermal activations. The climbing over obstacles that would be normally implied their motions at lower temperature. இதில் பார்த்தீங்கன்னா வந்து relevant relation mechanism பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று டிஸ்லொகேஷன் ஸ்லைடு, டிஸ்லொகேஷன் கிளைம்பு. ஸோ இங்கே பார்த்துருந்தா டிஸ்லொகேஷன் கிளைம்பு, டிஸ்லொகேஷன் ஸ்லைடு, இதை தான் இப்போது பார்க்குறது. ஓகேவா? ஸ்லைடுனா என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து when dislocations encounter as an obstacle they are blocked and tend on the slide upstream the obstacles. இதான் வந்து இது. ஓகேவா? டிஸ்லொகேஷன் சோர்ஸு, இது வந்து அப்டக்கல், இது வந்து கிளைம்னா வந்து கிளைம்னா வந்து படிப்படியாக ஸ்லோவாக மூவ் ஆகிறதா வந்து கிளைம்னு சொல்லுவாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேவா? தெர்மலி ஈக்குவலண்ட் கிளைம்பு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கிளைம்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. கிளைம்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா வந்து low stress, the applied stress is a diffusion method approximately at bow around the cut of the obstacles. ஓகேவா? இது பாருங்க, glide climb creep depends upon more strongly stress than more diffusing creep, more strongly stress. ஓகேவா? அது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் டெம்பரேச்சரில் தான் போய் முடியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து டிஸ்லொகேஷன், கிளைட் அண்டு கிளைம். ஓகேவா? இப்போ வந்து டிஃப்யூஷன் க்ரீப் செகண்ட் ஒன் பார்க்குறது வந்து டிஃப்யூஷன் க்ரீப். இந்த சார்ட்டில் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லொகேஷன்னா இது. ஓகேவா? டிஸ்லொகேஷனில் கிளைம் ஒன்று, ஸ்லைடு ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஸ்கஷன் பண்ணுறது வந்து டிஃப்யூஷன் க்ரீப் இஸ் நத்திங் பட் டிஃப்யூஷன் க்ரீப்னா வந்து என்னென்னு பார்த்தா வந்து டிஃப்யூஷன் க்ரீப் refers to the deformation of the crystalline solid by the diffusion vacancies through the crystal lattice. ஓகேவா? Diffusions of vacancies can happen in a number of ways. Diffusion creep is often the
dominating the mechanism at high temperature and low stress. high temperature and low stress. high temperature and low stress. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நேப்ரோ எரிங் க்ரீப் இல்லைன்னா கோபால் க்ரீப். நேப்ரோ எரிங்னா வந்து லேட்டிஸு இது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு இது மெத்தட் பார்த்தோம்ல, அதோ நேப்ரோ எப்ரிங்னா வந்து கோபால் க்ரீப். இது நேப்ரோ எப்ரிங் க்ரீப்னா வந்து லேட்டிஸு, ஓகேவா. கோபால் க்ரீப்னா வந்து கிரெயின் பவுண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ அவன் சொல்லிக்கிறது கோபால் க்ரீப்பு நேப்ரோ எப்ரிங் இது ரெண்டு இருக்குது, ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து when vacancies move through a crystal this called வந்து நேப்ரோ எக்ரிங். கிறிஸ்டல் மூலிமா வந்து மூவ் ஆகுறது எல்லாமே வந்து நேப்ரோ எப்ரிங். கிரீன் ஸ்ட்ரக்சர் பவுண்டரி மூலிமா வந்து கோபால் எப்ரிங் சொல்லுவாங்க. இது ரெண்டு தான், ஓகேவா. நேப்ரோ எப்ரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நேப்ரோ எப்ரிங் க்ரீப். அதோடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் லோ ஸ்ட்ரெஸ் ஸ்மால் கிரெயின் ஸ்ட்ரக்சர். இது மூணு தான், ஓகேவா. ஹை டெம்பரேச்சர் லோ ஸ்ட்ரெஸ் ஸ்மால் கிரெயின் சைஸ், ஓகேவா. இதை வந்து நேப்ரோ எப்ரிங் க்ரீப் சொல்கிறது. It resulted from the deficiency of the grain from the grain boundaries that are undergoing tensile stress across to the end compression, ஓகேவா. across to the compression. இதான் வந்து நேப்ரோ எப்ரிங் க்ரீப்போட ஒர்க்கு. அதோட இது பார்த்தீங்கன்னா வந்து நேப்ரோ எப்ரிங் க்ரீப் at the same time the flow in opposite direction resulting in grain elongation in the direction of the axial load, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இட் இஸ் த இன்டர்செக்ஷனலி அட் எ வெரி லோ ப்ராசஸ். இது வந்து வெரி லோ ப்ராசஸ், ஓகேவா. நேப்ரோ எப்ரிங் க்ரீப் atoms diffuse through the crystal and creep rate varies a square of the grain structure. இது வந்து இது நெக்ஸ்ட் வந்து கோபால் க்ரீப். கோபால் க்ரீப் இஸ் நத்திங் பட் இதோட பார்த்தீங்கன்னா அந்த நேப்ரோ எப்ரிங் க்ரீப்போட டாமினேட்ஸ் வரது கோபால் க்ரீப். திஸ் ஆல்சோ வந்து டைம் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் ஹை டெம்பரேச்சர் லெஸ் தென் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா கோபால் ஆட்டம்ஸ் டிஃபர்ஸ் அமாங் கிரெயின் பவுண்டரிஸ் அண்ட் த க்ரீப் ரேட் varies with the cable of the grain structure, ஓகேவா. இதை வந்து டிஃப்யூஷன்ஸ் க்ரீப் மெக்கானிசம் இதான், ஓகேவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கிறது இந்த ஜஸ்ட் டைமண்ட் ஷேப்லேயே இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெயின் பவுண்டரி டிஃப்யூஷன், இது லேட்டஸ்ட் பவுண்டரி டிஃப்யூஷனில் இந்த மெத்தடில் மூவும் போது டிஃப்யூஷன் க்ரீப் மெக்கானிசம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது, ஓகேவா. மூணாவதாக வந்து பவுண்ட்ரி அந்த அது பேர் வந்து சார்ட்டில் போட்டுக்கிட்டு மூணாவதாக டிஸ்கஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கிரெயின் பவுண்டரி ஸ்லைடிங் இஸ் நத்திங் பட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெயின் பவுண்டரி ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா வந்து அட் லோ டெம்பரேச்சர் கிரெயின் பவுண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கர் கிறிஸ்டல் அண்டிசிஸ் இருக்குது, ஓகேவா. இதோட தான் வந்து கிரெயின் பவுண்டரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் த க்ரீப் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் வந்து லோ அலாய் ஃபெரைட் ஸ்டீல். க்ரீப்போட ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து லோ அலாய் ஃபெரைட் ஸ்டீல், நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய், ரீஃபேக்டரி ஆக்சைடு அண்ட் கார்பைடு. இது மூணு தான், ஓகேவா. லோ அலாய் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய 4% வந்து குரோமியம், அப்புறம் வந்து குட் அப் டு 600 டிகிரி செல்சியஸில் வருது. நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் ஆஃப் நிக்கல் கன்சைன்சிங் குரோமியம் டங்ஸ்டன் அண்டு கோபால்ட் பார்ட்டிசிபேஷன் அப் டு வந்து 350 டிகிரி செல்சியஸில், ஓகேவா. ரெஃபேக்டரி ஆக்சைடு பார்த்தீங்கன்னா வந்து லைக் அலுமினியா, கிளாஸு, செராமிக், இது வந்து SiC சொல்லுவாங்க. சிலிக்கன் கார்பன், சிலிக்கன் நைட்ரைட் அண்டு சிலிக்கன் நைட்ரைட், இது வந்து அப் டு 1305 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டனிங் மெத்தட். இதோட ஹார்டனிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான். ஹார்டனிங் மெத்தட் மீன்ஸ் க்ரீப் ரெசிஸ்டன்ட் ஹார்டனிங் மெத்தட் மீன்ஸ் மூணு தான். ஹார்டனிங் பை கோல்டு ஒர்க், சாலிட் சொல்யூஷன் ஹார்டனிங், ப்ரிசிபிடேஷன் ஹார்டனிங். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு. ஹார்டனிங் பை கோல்டு ஒர்க்கு, சாலிட் சொல்யூஷன் ஹார்டனிங், ப்ரிசிபிடேஷன் ஹார்டனிங், ஓகேவா. பிசோஸ் டிஸ்கஸ் பண்ணுறது தான், ஓகேவா.
இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஆஃப் த மெஷின் பார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் யூஸ் அட் க்ரீப் ரெசிஸ்டன்ஸு, ஹை டென்சிட்டி, லோ ஷோ குட் க்ரீப் ரெசிஸ்டன்ஸு, டெம்பரேச்சர் T as a rules பார்த்தீங்கன்னா வந்து T equal to 0.8% range. In general, the suitable increase creep resistant considerability. To develop creep resistant alloy, there should be a increased resistance to grain and boundaries to flow, minimum softening to இது ஓகேவா. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து it is used, the materials are used in petrochemical, fertilizer industry for the ammonia and methanol furnace reformers tubes. High temperature reforming alloys are used as high temperature server. எல்லாமே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லேயும் வந்து பெட்ரோகெமிக்கல் அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து மெத்தனால் ஃபர்னஸ் ரிப்போர்ட்டிபிள்ஸ் ஹை டெம்பரேச்சர் ரிஃபார்மிங் அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்த ப்ராசஸ் இது ஹார்டனிங் மெத்தட் ஓகே. ஹார்டனிங் மெத்தடில் 3 ஹார்டனிங் மெத்தட்: கோல்டு வாட்டர், கோல்டு ஒர்க்கு, சாலிட் ஹார்டனிங், பார்ட்டிசிபேஷன் ஹார்டனிங் ஓகேவா. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குவோம். இந்த கிளாஸில் பார்த்தது வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இல்லை போன கிளாஸில் பார்த்தது க்ரீப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து க்ரீப் மெக்கானிசம் ஆஃப் க்ரீப் அப்புறம் வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இதை டிஸ்கஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க வந்து ஃப்ராக்சரை பற்றி பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.